வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ரஷ்யாவின் ஆதரவு நாட்டுடன் உக்ரைன் புதிய ஆயுத பேச்சுவார்த்தை. பிரேசிலில் விமான விபத்தில் 4 உயிரிழப்பு. தெற்கு சூடான் மியான்மார் பிரஜைகளை நாடு கடத்துவதற்கு அமெரிக்க நீதிமன்றங்கள் நடவடிக்கை. காங்கோ பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 13 பேர் உயிரிழப்பு. மொஜ்தபா ஹமேனியின் புதிய வீடியோவை வெளியிட்டுள்ள ஈரான். வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானங்கள் சிதைவுகளை குகையில் காட்சிப்படுத்திய ஈரான். ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டுமா? அமெரிக்கா இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈரான் திட்டவட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முதல் முறையாக செர்பியாவுக்கு அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவரை வரவேற்ற செர்பியா ஜனாதிபதி அலெக்சாண்டர் வுஷிக் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நன்மதிப்பை பெற விரும்பும் நிலையில் ரஷ்யாவுடன் நட்புறவை பேணி வரும் செர்பியாவிடமிருந்து ஜெலன்ஸ்கி மேலும் ஆயுத உதவிகளை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் செர்பியா ஜனாதிபதி அலெக்சாண்டர் வசிச்சும் கடந்த காலங்களில் பலமுறை சந்தித்துள்ளனர். பெரும்பாலும் பலதரப்பு மாநாடுகளின் இடையே இந்த சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன. மிக அண்மையில் ஜூலை 15 உக்ரைன் தலைநகர் கீவில் இருவரும் சந்தித்தனர். இந்நிலையில் நேற்று ஜெலன்ஸ்கி தனது முதல் அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணமாக செர்பியாவை வந்தடைந்தார். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடர்ந்தும் போர் நடத்தி வரும் நிலையில் ஐரோப்பாவில் ரஷ்யாவுக்கு மிகவும் நெருக்கமான நாடுகளில் ஒன்றாக செர்பியா கருதப்படுகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக செர்பியாவை ஆட்சி செய்து வரும் வுசிச்சை பொறுத்தவரை வரவிருக்கும் முக்கிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இந்த பயணம் ஒரு அரசியல் சமநிலைப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. எனவே மாணவர்கள் தலைமையிலான போராட்ட இயக்கம் தனக்கென ஒரு தேர்தல் பட்டியலை வெளியிட திட்டமிட்டுள்ளது. அதேவேளை வுசிச் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் ஊடகங்கள் மற்றும் நீதித்துறை மீது ஆதிக்கம் செலுத்துவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கருத்து கணிப்புகளின்படி வுசிச்சின் தீவிர ஆதரவாளர்களில் பெரும்பான்மையானோர் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதுடன் செர்பியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதையும் எதிர்க்கின்றனர். பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் நேற்று இடம்பெற்ற விமான விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொலம்பியா சுற்றுலா பயணிகள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட திஜிகா தேசிய பூங்காவில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் விமானியும் 3 பெண்களும் தீக்கிரையாகி உயிரிழந்துள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். செங்குத்தான மற்றும் எளிதில் சென்றடைய முடியாத மலைப்பகுதியில் விமானத்தின் எரிந்த பாகங்கள் சிதறி கிடக்கும் காட்சிகளும் வெளியாக உள்ளது. உயிரிழந்த 3 கொலம்பியா பெண்களும் 15வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ரியோ டி ஜெனிரோவுக்கு வந்திருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என அந்நாட்டு தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதனால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டதாகவும் பிரேசிலிய அதிகாரிகளுக்கு கொலம்பியா தூதரகம் உதவி வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு சூடான் மற்றும் மியான்மார் பிரஜைகளுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை ரத்து செய்ய ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு 2 கூட்டாட்சி நீதிமன்றங்கள் அனுமதி வழங்கியுள்ளன. அமெரிக்காவில் தற்காலிகமாக வசிக்கும் வெளிநாட்டினரின் பாதுகாப்பு அந்தஸ்தை நீட்டிக்க கோரி குடியேற்றவாசிகளின் உரிமை அமைப்புகள் தாக்கல் செய்த மனுக்களை போஸ்டன் மற்றும் சிகாகோ நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்துள்ளன. உள்நாட்டு போர், இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் அரசியல் கொந்தளிப்பு நிலவும் நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் நாடு கடத்தப்படுவதிலிருந்து தப்பிப்பதற்கும் அமெரிக்காவில் தங்கி பணியாற்றுவதற்கும் இந்த தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையிலேயே உச்ச நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி நீதிமன்றங்கள் இந்த புதிய முடிவை அறிவித்துள்ளது. நீதிமன்றங்களின் இந்த தீர்ப்பின் காரணமாக தெற்கு சூடானை சேர்ந்த சுமார் 232 பிரஜைகளும் மியான்மரை சேர்ந்த சுமார் 4000 பிரஜைகளும் தங்களது சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள காங்கோவில் இந்நாட்டில் பல ஆண்டுகளாகவும் நாட்டுப்போர் நடைபெற்று வருகிறது. அதேவேளை காங்கோவில் அல்கொய்தா, IS உட்பட பல்வேறு பயங்கரவாத குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த சம்பவங்களில் பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது பொதுமக்கள் மீது பாதுகாப்பு படையினர் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவங்களில் பலர் உயிரிழந்து வருகின்றனர். பயங்கரவாதிகளை ஒழிக்கும் நடவடிக்கையில் காங்கோ பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உகாண்டா எல்லை அருகே அமைந்துள்ள காங்கோவின் மாம்பஷா மாகாணம் பனானா எகலி கிராமத்திற்குள் நேற்று புகுந்த IS பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மீது சராமரியான துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர்.
இந்த துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் 13 பேர் உயிரிழந்தனர். கிராமத்தில் உள்ள வீடுகளை சூறையாடிய பயங்கரவாதிகள் வீடுகளில் இருந்த உணவுப் பொருட்கள், பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்ததாகவும், மேலும் வீடுகளை தீயைத்து எரித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து போலீசார், பாதுகாப்பு படையினர் விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மொஜ்தபா ஹமேனியின் புதிய வீடியோ வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடந்து வரும் போருக்கு இடையில் ஈரான் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மெக்ரிட் செய்தி நிறுவனம் புதிய உச்சத்தலைவர் மொஜ்தபா ஹமேனியின் வீடியோவை வெளியிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் அவரது தந்தையும் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவருமான அலி ஹமேனி உயிரிழந்தார். அதே தாக்குதலில் முஜ்தபா ஹமேனியின் முகம் மற்றும் காலில் கடுமையான காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்த வீடியோ 12 வினாடிகள் மட்டுமே உள்ளது. அதில் கருப்பு துர்பன் மற்றும் சாம்பல் நிற ஆடையுடன் வெள்ளை உடை அணிந்து காணப்படும் முஜ்தபா ஹமேனி ஒரு அறைக்குள் கம்பளத்தில் அமர்ந்து சுற்றியிருந்தவர்களுடன் உரையாடும் காட்சி இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் அவர் ஆரோக்கியமாக இருப்பது போல தோன்றினாலும் வீடியோ எப்போது எங்கு எடுக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை. மார்ச் மாதம் ஈரான் அரசின் IRIB தொலைக்காட்சி நிறுவனம் இதேபோன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்ததனால் அதற்கு திகதி இடம் குறித்து தகவல்கள் வெளிப்படையாக வழங்கப்படவில்லை. மொஜ்தபா ஹமேனி மார்ச் 8ஆம் தேதி ஈரானின் 3வது உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை. அவரது தந்தையின் இறுதி நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்கவில்லை. இதனால் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் மொஜ்தபாவுடன் தொடர்பு கொள்வது கடினமாக உள்ளது. ஆனால் அவர் எங்களுக்கு பெரிய வலிமை, அவர் காட்டும் கருணையும் தெளிவான சிந்தனையும் எங்களுக்கு உதவுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மொஜ்தபா 90% உயர்ந்த நிலையில் உள்ளார் என்று கூறியிருந்தார். எனவே இஸ்ரேலின் சேனல் 14 தொலைக்காட்சி அவர் மோசமான நிலையில் உள்ளார் என்றும் செய்தி வெளியிட்டது. இந்த வீடியோ வெளியீடு ஈரானின் உச்ச தலைவரின் உடல்நிலை குறித்து வதந்திகளை அடக்க முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் எபிக்தியோரே இராணுவ நடவடிக்கையின் போது வீழ்த்தப்பட்ட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்களின் சிதைந்த பாகங்களை ஈரான் தனது நிலத்தடி அறைகளில் காட்சிப்படுத்தியுள்ளது. எதிரி நாடுகளின் இராணுவ தொழில்நுட்பங்களை வெளிப்படையாக காட்சிப்படுத்துவது, அவற்றிலிருந்து உளவு தகவல்களை சேகரிப்பதும் ஈரானின் திட்டமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா தன்னுடைய கொள்கையை மாற்றினால் மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது சாத்தியம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உலக பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்து ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. அதில் அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் ஈரான் மீதான அதன் ராஜதந்திர நிலைப்பாட்டையும் இராணுவ நிலைப்பாட்டையும் மாற்றிக்கொள்ளாதவரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுத்தான் இருக்கும் என்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு பேரவை அறிவித்துள்ளது. ஹார்முஸ் வழித்தடத்தை மீண்டும் தடையின்றி இயக்க அமெரிக்கா நிபந்தனையின்றி நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளை பேரவையின் செயலாளர் முகமது பாகர் சோல்ஹத் சனிக்கிழமை அன்று விளக்கினார். அதில் ஈரான் மற்றும் அதன் தலைவர்களுக்கு எதிராக அமெரிக்கா விடுக்கும் எச்சரிக்கைகள் மற்றும் அவதூறு பேச்சுக்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஈரானின் நட்பு நாடுகளான லெபனான், ஏமன், ஈராக் மற்றும் பாலஸ்தீன மீதான இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். கடற்படை முற்றுகையை நீக்க வேண்டும், மேலும் வெளிநாடுகளில் உள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.